விஜய் அவர்கள் வந்து 1.5 கோடி வந்து வருமானம் வரித்துறையில் வந்து வரி பெரிய அயோக்கியத்தராங்க. சாதாரண விஷயம். எவ்வளோ பெரிய அயோக்கியம் இல்லை, சரக்கு வேறு அடிக்கிறாரு. விஜய் வந்து 1.5 கோடி ரூபா வழக்கு என்ன எவனுக்காவது தெரியுமா? இந்த போடுறான் நியூஸ் போடுறான்ல எவனுக்காவது தெரியுமா? என்னன்னா தெரிஞ்சுக்கணும்ல. விஜய் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாருன்னு தெரியுமா? விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதியில் போட்டிடுறாரோ அதே தொகுதியில் நீங்கள் போட்டிடுவீங்களா என்ற ஒரு கேள்விக்கு சீமான் அவர்கள் வந்து இதெல்லாம் சின்ன புள்ளத்தனமாக ஆமாம், பைத்தியகாரத்தனமான கேள்வி. ஸ்டாலின் எங்கே போட்டிடுகிறாரோ அங்கே போட்டிடுக்கணும்னு கேட்க வேண்டியதுன்னு என்ன கேள்வி இதெல்லாம்? விஜய் அரசியல் அவர் விமர்சிக்கிறான்றதாக விஜய் போட்டி போகிறதுல இவர் போய் போட்டி போகிறதுனா இல்லைங்க சார். அவர் கூடுதலாக சொல்கிறார், என் தம்பி அதனால் நான் வந்து இதை திருத்திக்கோ அதை திருத்திக்கோன்னு நான் சொல்கிறேன், வேறு யாரும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு சார். இவ்வளோ நாளாக திட்டிட்டு இப்படி சொல்லலாங்களா? அப்படிதான். அண்ணன் தான், அண்ணன் தானேப்பா. 4 அடி அடிச்சிட்டேன், அதுக்காக உட்காந்து அழுவியா? அதை அவர் சொல்கிறத பல பேருக்கு புரியல. ஸ்டாலின்கிட்ட திட்டு பொட்டி வாங்கிட்டேன்றார். ஸ்டாலின் என்ன போட்டி கொடுத்தா நான் சொல்ல மாட்டேங்கிறேன். நானே 3வது அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டாலின் தப்பு பண்ணுறாருன்னு ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் தப்பு பண்ணுற மாதிரி ஏன்டா கொண்டு வர்றீங்கன்ற மாதிரி தான் அந்த அர்த்தத்தில் கேட்குறாரு. அண்ணன் தான் 8% 10 தேர்தல் பார்த்துருக்காப்புல சார். இன்னொன்று சொல்கிறார் சார், இவனுக்கு எழுதி கொடுக்குறவங்களாம் தப்பாக எழுதி கொடுக்குறாங்க. ஆமாம், ஆனால் அண்ணன் சொல்கிறத கேளு என்ன சொல்கிறாரு உண்மை. அவர் இவர் பேச்சை போட்டு டெய்லி உட்காந்து கேட்டாலும் அவ்வளோ விஷயம் பேசலாங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. அதெல்லாம் இது இன்னைக்கு கூட கரூரில் என்ன மாட்டுதுன்னு தேடினுறாங்க. எப்படி தெரியுதா? நம்மளை விட 2 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, கரூரில் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னாங்க. கரூரில் பிரச்சனையே செந்தில் பாலாஜி அது இல்லைங்க, பிரச்சனை ஏதாவது இருக்கா? யாருக்கு பிரச்சனை சொல்லு. ஆடியோ லான்ச்லேயே கடைசியாக ஒரு தடவை பெருசாக பேசிட்டாரு. எல்லாம் மறந்துட்டாங்க. என்னடா பயங்கரமாக பேசிட்டாருன்னு. அப்புறம் பார்த்தா இதுக்கு முன்னாடி பேசின 6 ஆடியோ லான்ச்சை ஒன்றா ஆக்கி மனப்பாடம் பண்ணி இங்கே பேசிக்கிறாங்க. ஏய் சீமான் அப்படி இப்படின்னு இருக்குது. இல்லை சார், இன்னொன்று சொல்லியிருக்காங்க, காணொலியில் நீங்கள் இதை பற்றி எங்கேயும் பேசக்கூடாது, அவங்களும் யாருக்கு பேசக்கூடாது. அவர் எங்க இவர் எங்க பேசுறாரு? அந்த அம்மா தாங்க திட்டுனுக்குது. ஏதாவது ஒன்று இங்கே இவர் பேசுகிறாரு வச்சிங்களேன், ஏய் போடுறா விஜயலட்சுமிக்கு என்னம்மா என்ன சொல்கிறேன், இந்த மேட்டரை வந்து நீ வச்சு திட்டணும், அது நான் வண்டியாக திட்டுவேன், நீ கவலையப்படாத, என்ன மேட்டர் மட்டும் சொல்லு. சீமான் நீ வந்து அப்படி சொன்னியாமே பார்த்துக்கோ அப்படின்னு. ரைட்டு ஓகே டிங் டிங் முடிஞ்சிச்சு. தைரியமாக பப்ளிக்கில் வச்சுட்டு ஒரு நாள் பஸ்ஸில் ஓப்பன் பண்ண ஏய் சீமான் அடுத்த வார்த்தை சொல்லிச்சு பார்த்துக்கான். எல்லாம் என்ன பார்க்குறோம், ஐயோ என்ன ஏமா என்னம்மா இது, கோபம் இருக்க வேண்டியதான். அதுக்காக இப்படி இல்லாமல் வண்டியாக திட்டுது. வணக்கம், நான் முத்தலீஃப். ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றேன். அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு. அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மிஸ்டர் மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இது அண்ணாமலை அவர்கள் வந்து இவங்களை ஒருங்கிணைக்கிறதுல ஒரு தீவிரம் காட்டுறதாக நம்ம பார்க்குறாங்க சார். ஏன்னா ரொம்ப தீவிரமாக போயிட்டு 2 பேர்ட்டையும் பேசுகிறாரு, எப்படியாவது என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அமித்ஷா நானும் சொன்னேன், எடப்பாடி மிக கவலையுடன் அமித்ஷாவை அணுகி நாங்கள் டிடிவிலாம் சொல்கிறாரு, வாழ்க்கையே போயிடுங்க பேசணுன்னா அண்ணாமலை கிட்ட பொறுப்பு கொடுத்து அவர் வலிமையுடன் டிடிவி அணுகிறார். நான் கேட்குறேன், இவருக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்குது டிடிவிக்கு? சாதாரணமாக ஒரு சவால் விடுறதுக்கோ இல்லை இவரை மாற்றுங்க இல்லாட்டி நான் வரமாட்டேன்னு சொல்கிறது கூட ஓரளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் ஏதாவது ஒன்று இருக்கணும். இவருக்கு என்ன இருக்குது? இவர் இல்லைன்னா என்ன ஆகுது? அப்போது இவர் அதை வேணும்னு கோரிக்கையாக வைக்கிறாருன்னா நீ என்ன சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்ற கதை தான். அதுக்கு பின்னாடி அண்ணாமலை அஜெண்டா மற்ற பல விஷயங்கள் இருக்குது. அண்ணாமலை என்னென்னா விடுங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா 2 பேரும் சமாதானம் போனேன்னா நான் அவங்க 2 பேரும் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு என்ன அப்படியே மூஞ்சில் குத்திருந்தான் அப்படி இப்படின்னு. இதுதான் சமாதானம் பார்த்துற மாதிரி சண்டை மூட்டி விடுற வேலை. ஏன்னா இவரை தப்பாக நினச்சி கூடாதான். அவர் அவ்வளோ புத்திசாலி, அவர் ஊருக்கே தெரியுமே. இன்னொன்று, இவர் பேசுகிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? இவர் மாநில தலைவரா? இல்லை, அவரே தான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. எப்படி எடுப்பீங்க அரசியலில் இருந்துக்கிட்டு? ஒரு கட்சி பிரிஞ்சுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்த பிறகு ஒற்றுமையை நோக்கி நகர்றாங்க. இங்கே வந்து டிஎம்கே சைடில் இந்த கட்சி ஒட்டு சேரல, ஜெல் ஆகலைன்னு அண்ணாமலையும் திமுகவுமே 2 பேருமே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் மாநில தலைவர்
ஒருங்கிணைந்து கூட்டு பிரச்சாரம் அதுன்னு முடிவெடுத்து இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்ல உறுதியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே எல்லா வேலையும் பண்ணிக்கின்னு உள்ள செங்கோட்டையனை வெளியே இழுத்துக்கின்னு செங்கோட்டையன் அண்ணன் சொன்னது சரிதான், அண்ணன் வந்து அப்படி இப்படின்னு ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம் வம்பு இழுத்துட்ருக்காரு. திடீர்னு ஸ்டாலினை போய் பார்க்குறாரு, நிதி கொடுக்கலன்னா அவ்வளோதான்றாரு. இவர் தனியாக வந்துட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளோ நாளாக இவருக்கு எடப்பாடி கண்ணை உறுத்தலையாம். 2021 நிற்கும் போதெல்லாம் கண்ணை உறுத்தலையாம். நடுவில் போன மாதம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. திடீர்னு வந்துட்டு எடப்பாடின்னு நேற்று கண்டுபிடிச்ச மாதிரி எடப்பாடி இருந்தால் நான் வரமாட்டேன்னு ஆரம்பிக்கிறதுன்றது. நீங்கள் கூட்டணி சேர்ந்த பிறகு கூட்டணியை வழிப்படுத்துறதுக்கு வேலை செய்யணுமா, இந்த வேலையை செய்யணுமா? அப்போ பொறுப்பு யாருக்கு இருக்குது? அவர் அமித்ஷா க்ளீனாக சொல்லிட்டார், 2 பேருடைய பிரச்சனையும் அதிமுக உட்கட்சி பிரச்சனைன்னு. இது ப்ரெஸ்ஸுக்கு சொன்னது. ஓகே. உள்ளூர் என்ன பேசியிருப்பாங்க, கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா கட்சியை பெரிய கட்சின்னு காமிக்கணும்னா இவங்களாம் கூட்டணிக்குள்ளே வரணும். ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே அணைக்க முடியுமா பாருங்கள், இல்லை தனியாக ஓபிஎஸ் டிடிவிக்கு சீட் அலாட்மெண்ட்டு எங்கள் மூலிமா என்டிஏல இருக்கிற மாதிரி பண்ணிக்குவோம். அப்படி பண்ணால் தான் இதாகும். அவங்கள்ட்ட பேசி சசிகலாட்ட பேசி பிரச்சாரம் பண்ண வைப்போம். ஓகே. இல்லை இன்னும் வேறு யாரெல்லாம் ஏடிஎம்கில் வர்றாங்களோ அவங்களாம் சேர்த்துக்குங்க, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் சரிங்க நான் யோசிக்கிறேங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளேயும் வம்பு இருக்கிற மாதிரி ஓபிஎஸ் ஒரு பக்கம் போகிறது, ஸ்டாலினை பார்க்குறது, இவர் வந்துட்டு அறிக்கை விடுறது, பேட்டி கொடுக்கறது, எடப்பாடி ஒரு துரோகி தானே பேசினார். இவ்வளோ பேசிட்டு எடப்பாடி இருந்தால் தூக்கு மாட்டிக்குவேன் இதெல்லாம் சொன்ன பிறகு அண்ணாமலை வந்து அவரை போய் பார்ப்பாராம். சரி நீங்கள் பார்க்க போகிறீங்க, நல்ல இடத்துல போகிறீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து அவரும் சரி நான் தூக்கலாம் மாட்டிக்கலப்பா, எடப்பாடியே இருக்கட்டும்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு வச்சுக்கோங்க. எடப்பாடி ஏற்றுக்குவாரா? ஓகே. அப்போ சமாதானம் பேசணுன்னா இந்த சைடு பர்மிஷன் வாங்கிட்டு தானே நீங்கள் போகணும். நானாக போவேன்னா எப்படி போக முடியும்? இல்லை ஓபிஎஸ்ன்னு சந்திப்பாராம். ஓபிஎஸ்ன்னு அமெரிக்கா ஜனாதிபதியா? எப்போ வேணாலும் சந்திக்கலாம் அவர். இவர் சந்திப்பாராம், அவர் சந்திப்பார் அதுன்னு. அதனால் இவர் அண்ணாமலை திரும்ப திரும்ப தப்பு பண்ணிகிட்டே இருக்கார். இந்த பிரச்சனை முன்னே அகில இந்திய தலைமை இவங்களை ஹேண்டில் பண்ணணும். ஆமாம். இல்லை அது கூட எடப்பாடிகிட்ட கேட்டு தான் பண்ண முடியும். இல்லாட்டி எடப்பாடி ஒரு முடிவுக்கு வரணும். அவர் அன்றைக்கே சொல்லிட்டார், இவங்கெல்லாம் வெளியில் போனவங்க வெளியே தனியாக தான் நிற்கிறாங்க, இவங்களுக்கு எந்த காலத்தையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன நீங்கள் போய் பேசுகிறீங்க? சரி, அப்போ நீங்கள் எடப்பாடிகிட்டெல்லாம் பேசிடணும். ஆனால் இந்த மாதிரிலாம் என்ன நம்ம இது பண்ணோன்னே நான் பேசுகிறேன்னே அப்படின்ட்டு பேசிட்டுல போனோம். சேர்த்துக்க மாட்டேன்றவரை பற்றி இவர் போய் அதாவது யார் மேலே இருக்கா? எடப்பாடி தான் மேலே இருக்கார். அங்கே கேட்க மாட்டாராம். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஆள் வந்து வெத்து சவால் விட்டுட்டு வர போய் இவர் கூப்பிட்டு சேர்க்கறதுக்கு பேசுவாராம். நீ பேசி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இல்லை அமித்ஷாவே ஒத்துக்கிட்டாரு இவர் சேர்ட்டோன்னு. ஏடிஎம்கேல ஒத்துக்கணும். இங்கே பெரிய கூட்டணி வந்து இதுதானே ஏடிஎம்கே தானே. இன்னொன்று சேராமல் பிரிஞ்சு இருந்து சேர்ந்துருக்காங்க. ஓகே. அப்போ போட்டு ஏறி மேய்ஞ்சி எனக்கு என்னென்னலாம் பண்ண முடியாது பிஜேபி. அப்படி பண்ணால் இருக்கிற ஒரே பார்ட்னரும் இழக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே. இன்றைக்கி பிஜேபி அதிமுக ஒற்றுமையாக இருக்குன்னு காமிச்சா தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஓகே. அதை குலைக்கிற வேலையை தான் டிஎம்கே பண்ணிகிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை இவங்கள கபலீகரம் பண்ணுறாங்க, ஆக்கிரமிக்கிறாங்க, அது இதுன்னு கண்டது சொல்கிறாங்க. அவர் ஒரு பக்கம் உதயநிதி கோஷ்டி இருக்குது, அணி இருக்குது, அதுன்றாரு. இவங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சருக்கு இன்னொரு அமைச்சருக்குமே ஆகாது, அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் வலு சேர்க்குற மாதிரி நான் போய் டிடிவியை பார்ப்பேன் அப்படி இப்படின்னா இதுவும் பத்திரிகைகள் திண்ணி போடுற வேலை தானே. ஓகே. அதனால் இது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தான். அண்ணாமலை எது பண்ணாலும் அது அவருடைய தனிப்பட்ட இது. அது இந்த ஒற்றுமையை குலைக்கிற வேலை தான் இப்போ அண்ணாமலை பண்ணுறாரு. சார் இது குறித்துலாம் அவர் பத்திரிகை சந்திப்பில் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு, சார் புது கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களாமே சார் அப்படின்னு கேட்குறப்போ, ஆரம்பிக்கிறப்போ சொல்கிறாங்கண்ணா அப்படி சொல்லிட்டு போகிறாரு சார். ஒரு கோடு வேர்டு மாதிரி இதை பேசிட்டு போகிறாருங்க சார். ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிறாரு? நான் இவருக்கு பெரிய இந்த வாக்கா? அப்படி ஆரம்பித்து இவர் பண்ணுறாருன்னா அது டிஎம்கே அஜெண்டாவாக தான் இருக்கும். ஏன்னா என்டிஏவே பலவீனப்படுத்தணுன்றதுல டிஎம்கே உறுதியாக இருக்குது. அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. போன தடவை கூட்டணியை உடைச்சாங்க, பாமக வாங்க ஏடிஎம்குள்ளே போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. இந்த தடவை அதெல்லாம் மீறி எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க, பாமக உள்ளே வரப்போகுது. அன்புமணி தலைமையிலான பாமக, தேமுதிக உள்ளே வந்துடுச்சு, கிட்டத்தட்ட பேசிட்டாங்க. கிருஷ்ணசாமி மட்டும் முறுக்கினுக்கிறாரு, அவரை பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போது இதில் என்ன பிரச்சனை? அப்போ அண்ணாமலையே நீ உடைக்கலாம் அப்படின்னா, ஆனால் அண்ணாமலைக்கு அந்த தைரியம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அண்ணாமலையை அடையாளம் காட்டினதே பாஜக தான். ஓகே. அண்ணாமலை அவ்வளோ பேச்சு பேசிட்டார்ல பாஜக இதில். அதை விட்டுட்டு இவர் எதிர்த்து யாரை எதிர்க்க போகிறீங்க? தனி கட்சி ஆரம்பிச்சு அது ஒன்று இருக்குல்ல. திமுக அதை தான் பிஜேபி வந்து செய்யுதில்ல, அதிமுகவும் செய்யுதில்ல சார். நற்பணி மன்றம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க சார். அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி நற்பணி ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. இந்த ரஜினி முருகனா அந்த மாதிரி போர்டு வச்சுக்கின்னு சண்டை போட்டுன்னு இருப்பான்.
அவ்வளோதான். சார் ரஜினியெல்லாம் கூட சந்திச்சுட்டு வராரு. ரஜினி தான் ரஜினி என்ன காட் ஃபாதரா? இல்லை அவர் அப்படி தான் சார் சொல்கிறேன், எனக்கு குருவே அவர் தான். அவர் குருவாக இருக்கலாம், அவ்வளோதான். வேற என்ன? ரஜினின்னா இப்போ ரஜினி இப்போ கூட ஒரு ரோட் ஷோ போனார், ஒரு 10 பேர் எனக்கு கை தட்டியிருந்தான், அவ்வளோதான் ரஜினி இனிமேல். அவர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார், வருஷத்துக்கு ஒரு படம் இல்லாதனால வீட்டில் உட்காந்துக்கிறாரு. இமயமெல்லாம் போக முடியாது, ரொம்ப தளர்ந்துட்டாப்புல. போனாலும் போவார், ஆனால் அது ஷூட்டிங் வேறு நடந்துகிட்ருக்கோம். அப்பப்போ ஷூட்டிங் போயிட்டு வருவார், வீட்டில் இருப்பார். ஐஸ்வர்யா அப்படி வந்தால் இவர் இப்படி ஓடி போய் ரூமில் பூட்டிக்குவார். ஏன்னா டேடி ஒரு கதை ஒன்று யோசிச்சு வச்சுக்கிறேன், விட்டுருமா, இப்போ தான் லால் சலாமு, அதுக்கு முன்னாடி 2-3 படம் சேர்த்து வச்சதெல்லாம் போகுது, நீ விடுமா அப்படின்ட்டு. அதையும் மீறி கதை தட்டி கூப்பிட்டா அதுக்காக என்ன பண்ணால் எங்கேஜாகவே காமிச்சிக்கிறாரு. ஏம்மா பேசினுக்கிறேன், நீ அப்புறம் பாருன்ட்டு. ஏவா டிராகன் படம் டேரக்டர் கூடு உட்கார வச்சு, அப்புறம் தம்பி நல்லா பண்ணுறீங்க, கதை ஒன்று ரெடி பண்ணுங்களேன். ஐயோ தலைவரே கேட்டாருப்பா அப்படின்ட்டு அவன் போய் கதை இந்த மாதிரி ஒரு 10 பேரை கூப்பிட்டு போர் அடிச்சுன்னு பேசி கதை ரெடி பண்ண சொல்லிக்கிறாரு. ஓகே, அவன் உட்காந்து கதை எழுதினுங்கிறான். அதனால் இப்படி தான் அவருக்கு என்னென்ன போர் அடிக்குது, யார் வரீங்களா வாங்க, வீட்டில் சும்மா தாங்கிறான், வாங்க வாங்க அப்படின்ட்டு யார் வந்தாலும் தோல் மேலே கை போட்டு ஒரு ஃபோட்டோ. அண்ணாமலை வரேன்னா நான் சொல்லுவார். ஓகே, அவ்வளோதான். போய் பேசிட்டு அண்ணா அந்த மாதிரி என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா ஏன் அதை இப்படி திருப்பி விடலாமே. திமுக அசைன்மெண்ட்டு ரஜினி மூலியமாக அண்ணாமலைக்குன்னு வச்சுட்டா நல்லா இருக்கும்ல. ஓகே, ரஜினி மேடைகள்லாம் கலந்துக்கிறார், திமுக மேடை தான் ரஜினி கலந்துக்கிறாங்க. ரஜினி மூலியமாக அண்ணாமலை இயக்குது திமுக. ஓகே, நல்லா இருக்குது அது வச்சுக்கலாம். சார் இவங்களுக்கு அந்த நரேட்டிவ் தெரில. விஜய் அவர்கள் வந்து 1.5 கோடி வந்து வருமானம் வரித்துறையில் வந்து வரி பெரிய அயோக்கியம் தராங்க, சாதாரண விஷயம் இல்லை. சொல்லுங்கள். அதான் சார் அதுக்கு ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க சார். எவ்வளோ பெரிய அயோக்கியம் இல்லை, சரக்கு வேறு அடிக்கிறாரு. ஓகே, இப்போ அதுக்கு பெண் பித்தராகவும் இருக்கார். கட்சி வரணும் திமுககாரங்களை பார்த்து கற்றுக்குங்க, இல்லை மற்ற அரசியல் கட்சிக்காரனை பார்த்து கற்றுக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டோட்டில் இருங்க, சரக்கு பக்கமே போங்க, சரக்குன்னு எழுதுனாலும் கோவம் வந்துடும். இல்லைங்க அந்த சரக்கு இல்லைங்க, இது வந்து காய்கறி அது இது அந்த மாதிரி சரக்குன்னா விட்டுருவாங்க. அப்படி சொன்னியா, நான் வந்து மது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். மதுரை அப்படின்னு இல்லை, மது இருக்குது, அது கூட எங்களுக்கு பிடிக்காது தெரியுமா, அந்தளவுக்கு நாங்கள் வந்து அது வெறுக்கிறவங்க அப்படின்னு இதுவா அந்த மாதிரி இருங்க. அதை விட்டுட்டு போகும்போதே டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வாங்கிட்டு போகிறீங்க, அப்புறம் ஃப்ளைட்டில் பார்த்தா பெண் இருக்குன்னு இன்னொரு பெண்ணு போடுறாங்க. அது இது எல்லாமே விஜய்க்கு எதிராக நடக்கும். என்னமோ இவர்கள் யாரும் மதுவே குடிக்காதவர்கள் மாதிரியும், ஓகே இவர்கள்லாம் அப்படியே ராமச்சந்திரமூர்த்தி மாதிரியும், ராமர்ல அந்த ராமரை சொல்கிறேன், அதை மனைவியை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு. அப்புறம் வந்து இவர்கள் எல்லோரும் பரம யோகியர்கள் மாதிரி, எந்த வழக்கும் கிடையாது, எந்த சொத்து குவிப்பாலும் கிடையாது, எதுவுமே கிடையாது மாதிரியும் ஒரு கதை விட்டுன்னு இருக்காங்க. விஜய் வந்து 1.5 கோடி ரூபா வழக்கு என்ன எவனுக்காக தெரியுமா? இந்த போடுறான் நியூஸ் போடுறான்ல எவனுக்காக தெரியுமா? என்னன்னா தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாம், கேட்டால் புலி படத்தில் ஏமாத்தின என்ன புலி படத்தில் ஏமாத்தினார் அது சொல்லணும்ல. விஜய் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாருன்னு தெரியுமா? ஓகே, 88 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு. 88 கோடி கட்டுறாரு விஜய் கட்டுற டேக்ஸ் 88 கோடி, கிட்டத்தட்ட 280 கோடி, 30% நான் கணக்கு போட்டுருந்தேன் சமீப ஆண்டுகளாக, ஒரு 2-3 வருஷமாக. ஓகே, அதுக்கு முன்னாடி அதுக்கேற்ற வருமானம் மாதிரி 100 கோடினா 30 கோடி கட்டுவார். அந்த மாதிரி டேக்ஸை கரெக்டாக கட்டக்கூடிய ஆள் விஜய். ஓகே, இந்த டேக்ஸ்லாம் நீங்கள் என்ன தான் கட்டினாலும் திடீர்னு ஒரு அதிகாரி வந்துட்டு அந்த இதில் ஃபைல் பண்ணுறது எதாவது மிஸ் ஆகிருக்கும், அதை தூக்கின்னு வந்துட்டு பெனால்ட்டி போடுவாங்க. ஓகே, இப்போ 1 கோடி ரூபா எங்கேயா மிஸ் ஆகிருக்கும், அதுக்கு 8 கோடி ரூபா பெனால்ட்டி அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி போடும்பொழுது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ண பார்ப்பாங்க. இல்லை எதுவும் பண்ண முடியலன்னா எதாவது பேசி 8 கோடின்றது 2 கோடி ஆக்குங்க அப்படின்ட்டு எதாவது குறைச்சி கட்டிடுவாங்க, இது பண்ணுவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம டேக்ஸ் கரெக்டாக கட்டுறோம், பிரச்சனை எங்கே வருது, அந்த தயாரிப்பாளர்கிட்ட எங்கேயோ அவருடைய ரைடு விட்டு ஏதோ ஒன்று தெரிஞ்சு இங்கே வர்றாங்க. அது வந்து நான் கரெக்டாக டேக்ஸ்லாம் கட்டியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து போடுற தொகை முதல்ல பெரிய தொகை எதை போட்டிருக்காங்க போல், அப்புறம் பேசி 1.5 கோடி, இந்த 1.5 கோடி கட்டினா நான் டேக்ஸ் ஏமாத்துன மாதிரி ஆகும். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா அதை அந்த நேரத்துலேயே கேட்டிருக்கணும். அது ஒன்று இருக்குது சட்ட பிரகாரம். இப்போ அமேசானில் ஒரு செருப்பு வாங்கினா கூட 7 நாள் டைம் தரானா, 8ஆம் நாள் அமிச்சிங்கன்னா வாங்க மாட்டான். அப்போது இந்த மாதிரி டேக்ஸ் போடுறது கூட பெனால்ட்டி போடுறது கூட அந்த வருஷமே போடணுமா? ஓகே, 5 வருஷம் பொறுத்து போட்டால் அப்போ உள்நோக்கம் இருக்குது. சட்டப்படி கோர்ட்டுக்கு போனாலும் 5 வருஷம் பொறுத்து போடலாமா, சட்டத்தில் இடம் இருக்கா, இல்லை எப்போ போடணும், அந்த வருஷம் போடணும், அப்போ தள்ளுபடின்றாங்க. இப்படி தான் சேலஞ்ச் பண்ணி போயிருக்காங்க.
ஓகே. அதனால் விஜய் தரப்பில் இது தப்பே சொல்ல முடியாது. விஜய் கரெக்டாக இருக்கக்கூடிய ஆள், பண விஷயத்துலலாம் அதெல்லாம் கிடையாது. டேக்ஸ்லாம் கரெக்டாக கட்டிட்டு இது பண்ணார். இந்த 1.5 கோடி கூட கட்ட மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே. அது தள்ளுபடி ஆகிடும். அது என்னென்னா 3 வருஷம் ஆயிடுச்சு இது கேஸ் போட்ட. இப்போ வர்றது ஹியரிங், வழக்கு விசாரணைக்கு வருது. ஆமாம். அதை எடுத்துக்கிட்டு பார்த்தியா எவ்வளோ பெரிய அயோக்கியம், இந்த மாதிரி டேக்ஸை கட்டாமல் ஏமாத்துறாங்க. ஓகே. உங்கள் இது உச்சநீதிமன்றம் போனால் மாதத்துக்கு 2 கேஸு போய் அசிங்கப்பட்டு வந்துட்டுருக்கீங்க. நேற்று கூட கலைஞருக்கு செலவு வைக்கிறேன்னு போய் திட்டு வாங்கிட்டு வரீங்க, ரைட் டு எஜுகேஷனுக்கு திட்டு வாங்கிட்டு வரீங்க, செவிலியர் மட்டும் திட்டு வாங்கிட்டு வரீங்க. 1 2 சொல்கிறதுக்கு. அதனால் இவர்கள் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் விஜயை டிஃபேம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்குற ஏற்பாடு. சார் அந்த கூட்டத்தில் விஜய் பேசுகிறாரு சார், இந்த மாதிரி நான் உழைச்சி சம்பாரிச்சவன்னு பேசுகிறாரு. பேசி ஒரு 3-4 நாள் கழிச்சு இந்த வழக்கு வருது. விசாரணைக்கு வருதுங்க. இது விசாரணைக்கு அது சம்பந்தம். திமுகவுக்கும் அதுக்கும் இல்லை இந்த பேச்சுக்கும் அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லையான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த டைமில் வழக்கு வந்தோடனே உழைச்சி சம்பாரிச்சார் பார்த்தியா, இவர் ஊரே ஏமாத்துறாரு இப்படிப்பட்டவருக்கா அப்படின்னு. அப்போ யாரும் பின்னாடி அழுத்தம் கொடுத்துருக்க மாட்டாங்க. வழக்கு விசாரணைக்கு வருது. வழக்கு விசாரணை வருதுன்னா அதெல்லாம் வாய்தா போட்டு தான் வருங்க. ஓகே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று இது ஏமாத்துறதாங்க. நீ பெனால்ட்டி போட்ட, பெனால்ட்டிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இன்னொன்று பெனால்ட்டியை நீ அந்த வருஷமே போட்டுக்கணும். நீ 5 வருஷம் கழித்து போட்டால் சட்டப்படியே இது செல்லாது. அப்படி தானே சேலஞ்ச் பண்ணி போகிறாங்க. அவர் வரியே கட்டலன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நான் தான் சொல்கிறேன்னே, போன வருஷம் அவர் கட்டின வரி 88 கோடி ரூபா. ஓகே. அப்புறம் சார் அப்போ அந்த கார் முறைகேடு பண்ணி செகண்ட் ஹேண்ட் காருன்னு சொல்லி கார் முறைகேடுலாம் கிடையாதுங்க. கார் வாங்கினதில் டேக்ஸு மற்ற விஷயங்கள்லாம் அந்த டேக்ஸ் கட்டுறதுல அதுக்கு உரிய இது இல்லாமல் அவர்கள் போட்டதுக்கு அதை சேலஞ்ச் பண்ணி போனாங்க. அவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கட்டுறதுலாம் மேட்ரா? வக்கீலுக்கு 15 லட்சம் மேலே செலவு பண்ணாங்க. அதுக்காக என்ன காரணம்னா அதுக்கான கமெண்ட்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி விஷயம் கட்டினா தப்பு செஞ்ச மாதிரி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும்ன்றதுனால அதுக்கு எதிர்த்து போனாங்க. ஓகே. அதுக்கு வக்கீல் சம்பளமே கிட்ட 5 லட்சம் ஆச்சு. அதெல்லாம் இருக்க தான் செய்யும். நீங்களாக தான் நானும் அதான் பண்ணுவோம். ஓகே. ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும்ல. இப்போ சில இதெல்லாம் ஜாமீன் கேட்குறதுக்கு கேட்டால் குற்றத்தை ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும்ன்ற மாதிரிலாம் காவல்துறை இதெல்லாம் வரும். அந்த மாதிரி அதனால் அதெல்லாம் கிடையாது. அது பண விஷயத்தில் அவர் முறையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது இவர்கள் தெரியும்ல, சொத்து குவிப்பாங்களாம், கீழே மின்னல் வழக்கு போடுவாங்களாம், அந்த வழக்கு இன்னொரு கோர்ட்டுக்கு மாற்றுவாங்களாம், அங்கே உடனே தீர்ப்பு வருமா. இது எல்லாத்தையும் கணக்கிட்டு உயர்நீதிமன்றம் சோமோட்டோ எடுக்கும். என்னடா ஏமாத்துறீங்க, மறு விசாரணை நடத்த விடாமல் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கிட்டு உக்காந்துக்குவாங்க. ஓகே. ஆனால் இவர்கள் விஜய் முறையாக நான் தான் டேக்ஸ் கட்டுறேனே, இது தேவையில்லாமல் 5 வருஷம் பொறுத்து போட்டால் எப்படி அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறத பார்த்தியா, நேர்மை இல்லாதவர், இவரை நம்பி ஆட்சி ஒப்படைக்க போகிறீங்க அப்படின்னு. உங்களை நம்பி தான் 5 வருஷம் பார்க்குறோமே என்னென்ன கதை நடக்குதுன்னு. ஓகே சார். விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டிடுறாரோ அதே தொகுதியில் நீங்கள் போட்டிடுவீங்களா என்ற ஒரு கேள்விக்கு சீமான் அவர்கள் இதெல்லாம் சின்ன புள்ளத்தனமாக பைத்தியகாரத்தனமான கேள்வி. ஏங்க ஸ்டாலின் எங்கே போட்டிடுகிறாரோ அங்கே போட்டிடுங்கன்னு கேட்க வேண்டியதுன்னு என்ன கேள்வி இதெல்லாம்? விஜய் அரசியல் அவர் விமர்சிக்கிறான்றதாக விஜய் போட்டி போகிறதுல இவர் போய் போட்டி போகிறதுனா இல்லைங்க சார். அவர் கூடுதலாக சொல்கிறார், என் தம்பி அதனால் நான் இதை திருத்திக்கோ அதை திருத்திக்கோன்னு நான் சொல்கிறேன், வேறு யாரும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்கிறார் சார். இவ்வளோ நாளாக திட்டிட்டு இப்படி சொல்லலாங்களா? அப்படிதான். அண்ணன் தானேப்பா, 4 அடி அடிச்சிட்டேன் அதுக்காக உட்காந்து அழுவியா, இப்போ பார் நானே தொடச்சி விட்றேன்னா கண்ணை அப்படின்னு. இவர்கிட்ட பிரச்சனை அதுதான். ஒரு தடவை அடிச்சிடுவார், அதுக்கப்புறம் அது அந்த தீவிரத்தை உணர்ந்த பிறகு மாற்றி பேசுவார். என்ன பிரச்சனைனா நான் சொன்னதான் ஏற்கனவே அந்த 2024 தேர்தலில் 8% விஜயுடைய வாக்குகள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதற்கு இப்போ விஜய் பிரிக்கிற வாக்குகள் இவரை பாதிக்கலாம், பாதிக்காமலும் போகலாம். அப்போ இந்த நேரத்தில் முறையான அரசியல்ன்றது விஜயுடைய அரசியல் சரியில்லைன்னு இவர் நிரூபிக்கிறாரு, பேசுகிறாருன்னா விஜய் ரசிகர்களே எனக்கு ரஜினி இது விஜயுடைய படத்தை பிடிக்கும், விஜய் ரசிப்பேன், ஆனால் கொள்கைன்னு வரும்போது திமுக அதிமுக பிடிக்காது, அதுக்கு மாற்றுனா சீமான் தான் அப்படின்னு வாக்களிச்சா அதுக்காக தான் அடிக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஓங்கி வச்சிட்டாப்புல. இப்போ சாஃப்ட் கார்னர் வைக்கிறதுக்கான ரீசனுமே அப்படி எடுத்துக்கலாங்களா? அப்படி ரொம்ப அடித்தா அது விஜய்க்கும் சாதகமாக போகும். துட்டு வாங்கிட்டு அடிக்கிறாருன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஆமாம், அதை அவர் சொல்கிறத பல பேருக்கு புரியல. ஸ்டாலின்கிட்ட பொட்டி வாங்கிட்டேன்ற ஸ்டாலின் என்ன போட்டி கொடுத்தா நான் சொல்ல மாட்டேங்கிறேன்னு நானே 3வது அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டாலின் தப்பு பண்ணுறாருன்னு ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் தப்பு பண்ணுற மாதிரி ஏன்டா கொண்டு வர்றீங்கன்ற மாதிரி தான் அந்த அர்த்தத்தில் கேட்குறாரு. லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் கொடுத்தாலும் 2 பேரும் தப்பு செய்கிறவங்க தானே. தப்பு தான் சார். லஞ்சம் கொடுக்குறவனை அவன் தான் தப்பை தூண்டுறான். அதை ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் லஞ்சம் வாங்கினேன்றீங்களா, லஞ்சம் கொடுத்தாரு ஸ்டாலின் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. அதனால் ஏற்கனவே அவர் சொன்னார்ல, தம்பிகள்
அவருக்கு வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், எனக்கு அந்த இளைஞர்கள்லாம் தம்பிகள் அவர்களை நல்வழிப்படுத்தணும், ஒரு ஒழுங்கான அரசியல் இது பண்ணணுன்றதை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இவரே தம்பின்ட்டாரா? அவ்வளோதான் சார். சட்டை எப்படி போடணும், ஃபேண்ட் எப்படி போடணும்னு ஒரு அண்ணனா நான் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். வேற யாராவது வந்து அதை பேச ஒன்றும் பிறந்து வளர்க்கும்போது கால் கழுவுறதுலேருந்து அண்ணன் தான் பண்ணி தருவாங்க. அதனால் அண்ணன் சொல்கிறாப்புல கற்றுக்க. அண்ணன் தான் 8% 10 தேர்தல் பார்த்துருக்காப்புல. சார் இன்னொன்று சொல்கிறார் சார், இவனுக்கு எழுதி கொடுக்குறவங்களாம் தப்பாக எழுதி கொடுக்குறாங்க. ஆமாம், அதனால் அண்ணன் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறாரு. உண்மை. இவர் பேச்சை போட்டு டெய்லி உட்காந்து கேட்டாலும் அவ்வளோ விஷயம் பேசலாங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. சீமான் பேச்சை கேட்டு அப்புறம் இவரும் மரங்கிறன்னு வந்துட்டாருன்னா சீமானுக்கு அதுவும் கோவம் வந்துடும். தம்பி நீ யார் ரூட்டில் ரொம்ப குறிக்கிறேன், நான் யார் பக்கமும் வேணான்ட்டு ஏதோ வரம் இல்லைங்க அப்படி போயின்னுக்கிறேன், அங்கேயே நீ வந்துட்டேன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் தம்பி அப்படின்னு. என்னென்னா நீங்கள் தமிழக அரசு விமர்சிக்கிறது மற்ற விஷயங்கள் சீமான் பேசுறதுன்றது வந்து இவர் உட்காந்து கேட்டால் ஓரளவு அரசியல் நானும் வந்துடும். அப்புறம் அண்ணா கட்சியை கலைச்சிடலான் இருக்கிறேண்ணா, என்ன வந்துடுறேண்ணா கட்சிக்கு வந்துடுறேண்ணா எதாவது பண்ணலான்னு. அது இவர் வந்து முதல்ல அண்ணன் பேசுறது கேட்குறது விடுங்க, சீமான் பேசுறது கேட்குறது விடுங்க. இவர் வந்து சும்மா சாதாரணமாக என்ன நடக்குது அப்படின்றத ஒரு டெய்லி செய்தி சேனலு மற்ற விஷயங்களை பார்த்தாலே இவர் தைரியமாக பத்திரிகைகளை சந்திக்கலாம். இவர் அதெல்லாம் கவனமே கிடையாது. அவங்க கூப்பிடுவார், இங்கே வாங்கணும், ஹை தலைவா ஹொய் தலைவான்னு 2 பேரும் வருவாங்க. யார்? ஜானும் புஷியும். ஹை தலைவா ஹொய் தலைவான்னு. ஏன்னா முதலமைச்சர் அவள் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா, தலைவா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, சரி போங்க, ஹை தலைவா ஹொய் தலைவான்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதனால் இவருக்கு அதுதான், எப்பா நான் முதலமைச்சர் அதில் பிரச்சனை ஒன்றும் வராதுண்ணே, ரைட் போங்க என்னென்னா பண்ணிங்க போங்க. சார் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்லேயே அவ்வளோ செய்திகள் இருக்கிறது சார். இப்போ அதெல்லாமே விஜய் நம்ம படிக்கலன்னு. விஜய் படிக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, அதை எழுதி கொடுக்குறதுனா படிக்கணும்ல. யாருமே படிக்க மாட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எழுதுவீங்கன்னா. சார் அவங்க வந்து எழுதி கொடுத்தது வந்து ஒரு அந்த நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு விஷயத்த கரெக்டாக தான் எழுதி கொடுத்தாரு. ரயில்வே ஃபேக்ட்ரி. விஜய் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் தப்பாக படிச்சிட்டாரு. அது எப்படி படிப்பார்? எழுதி கொடுக்குறதுன்னு அவர் படிக்கிறாரு. ஸ்டேஷன் இல்லைங்க, ரயில்வே தொழிற்சாலை. அது வந்து இது அது என்னது லோகோ ஷெட்டு மாதிரி. அது அப்கிரேடு பண்ணி திருச்சிக்கு போயிடுச்சு, இவர் மூடிட்டாங்கன்னு பேசுகிறாரு. அது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டு திருச்சி பொன்மலைக்கு மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். இது எங்கே மூடினாங்க? அது இன்னொன்று மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. அடுத்தது ஸ்டீல் ஆயில், இது ஸ்டீல் மில்லு, அதை இது பண்ணிட்டாங்கன்றாங்க. அது ஸ்டீல் மில்லு 90களிலே மூடிட்டாங்க. அதுக்கு போல் காங்கிரஸ் இது குளோபலைசேஷனுக்கு முன்னாடி என்ன சொல்ல வராரு? அதுக்கு திறக்கணுன்றாரா? 3 நேரத்தில் ஒரு பலகை வையின்றாரா? என்ன சொல்ல? திமுக அரசு தான் காரணம். அதில் எப்படி திமுக அரசு? நேஷ்னல் ஹைவேஸில் பாலங்கட்டிலன்றாரு, அது திமுக காரணமா? அதனால் இவர் அதுதான் சொல்ல வரேன். என்ன குற்றச்சாட்டுன்றது மக்களை பாதிக்கிற விஷயத்த பேசணும். இது எழுதி கொடுத்துட்டு 2 வரின்னு வச்சுட்டு போனாங்கன்னா எழுதி கொடுத்துருவோம், மைண்டில் எழுதி கொடுத்துருப்போம். அப்புறம் லோக்கல் மாவட்ட செயலாளர் கேட்டால் இந்த காலேஜில் வகுப்பு என்ன சொல்கிறாரு, டிபார்ட்மெண்ட் இல்லைன்றதெல்லாம் மேட்ரா? காலேஜ் பஸ்ஸெலாம் கண்டுக்க மாட்டானுங்க. நாகப்பட்டினத்தில் மத்திய பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அங்கே டிபார்ட்மெண்ட்டே இல்லை ஏதோ ஒன்றுலாம் பேசினார். இதெல்லாம் அவன் கேட்டவனே ஏதாவது கேட்டு ஏதாவது சொல்லியிருப்பான். அதெல்லாம் இது இன்றைக்கி கூட கரூரில் என்ன மேட்டுதுன்னு தேடினுக்கிறாங்க. எப்படி தெரியுதா? நம்மளை கூட 2 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, கரூரில் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னாங்க. கரூரில் பிரச்சனையே செந்தில் பாலாஜி தான். அது இல்லைங்க, பிரச்சனை எதாவது இருக்கா? யாருக்கு பிரச்சனை சொல்லு, 10 ரூபா மேட்டர்லாம் இருக்குது. இல்லைங்க கரூரில் என்ன பிரச்சனை இது, இப்படி திடுப்புன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அங்கே ரிப்போர்ட்டரில் கேட்டு தான் நான் சொல்லணும் அப்படின்னு. அதான். அதனால் இப்போ அதுவே பிரச்சனை. அவங்களுக்கு கரூர் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு பிரச்சனையாகுது. ஓகே சார், ஒரு செய்தி நிறுவனம் வந்து விஜய் பேசின அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து தற்போது கடைசியாக பேசின நாகப்பட்டினம் வரைக்கும் எவ்வளோ நேரம் பேசியிருக்காருன்றத ஒரு டிராஃப்டாக வெளியிட்டு வாழ்க்கையில் அவன் எதை கண்டுபிடிக்கிறான், சனியை எதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிது சார். அது ஒரு மாதிரி சரிவாக கீழே வந்துருக்கு. ஆமாம், இது என்ன கைப்புண்ணு கண்ணாடியாக வேணும். ஓகே, 45 நிமிஷம், இதில் 18 நிமிஷமாக ஏதோ நம்ம டிசம்பர் 6, அப்புறம் வந்து 2 நிமிஷம் 2.5 நிமிஷம், அப்புறம் அந்த எல்லாம் திட்டினோடனே அதில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாக பூத்து கமிட்டி இதில், அப்புறம் செயலியில் 1.25 செகண்டு, அப்புறம் வேறங்க இந்த இதுலேயே கடைசியில் என்ன நாகப்பட்டினத்தில் 15 நிமிஷம். ஓனா வேறு நிறைய விஷயம் பேசுகிறேன், தனியாக வேறு நிறைய பேப்பர் பார்க்காம நிறைய பேச தனியாக பேசாமல் பின்ன யாரை கூட வச்சு நான் பேசியிருந்தாரு, தனியாக தாங்க பேசினார் ஃபுல்லாக. ஓகே சார், வேறு என்ன சொல்ல வரீங்க? பேப்பர் பார்க்காம தனியாக நிறைய பேசினார். அது பேசுவார், அது அவர் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் என் மனசுலேயே இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பாப்புல. அங்கே 8 நிமிஷம். ஓகே, திருவாரூரில் கூட்டி கழிச்சு பார்த்தா
2.25 மணி நேரம் வந்தால் பெரிய விஷயம். ஒரு படம் எவ்வளோ சொல்லி ஒரு படம் லெவலு. ஆடியோ லான்ச்லேயே கடைசியாக ஒரு தடவை பெருசாக பேசிட்டார் தெரியுமா? எல்லாம் மறந்துட்டாங்க. என்னடா பயங்கரமாக பேசிட்டாருன்னு. அப்புறம் பார்த்தா இதுக்கு முன்னாடி பேசின 6 ஆடியோ லான்ச்சை ஒன்றா ஆக்கி மனப்பாடம் பண்ணி இங்கே பேசிக்கிறாப்புல. ஓகே சார். அந்த மாதிரி கூத்துலாம் நடக்குது. என்ன கிடையாது, நமக்கு வாய்த்த தலைவர்கள் அப்படி ஓகே மிக மிக திறமைசாலிகள். ஆனால் வாய் தான் வரவே வராது. ஓகே. அதில் வாய் தான் நீலன்வாப்பில் 1001 இங்கே வாய் தான் வரவே வராது அப்படின்னு. ஓகே சார். சீமான் அவர்கள் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அவருடைய கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்துருக்கு சார். விஜயலட்சுமி அவர்களும் சீமான் அவர்களும் 2 பேரும் வந்து பரஸ்பரம் ஒன்று சேர்ந்து மன்னிப்பு கேட்டு விலகிடுங்க. ஒன்று சேர்ந்தா அதான் சார், 2 பேரும் ஒன்றா நின்று மன்னிப்பு கேட்டு விலகிடுங்க. மன்னிப்பு கேட்கலன்னா மன்னிப்பு எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரியான விஷயம் கிட்டத்தட்ட அது ஸ்டேட்டஸ் கோ. மன்னிப்பு கேட்கலன்னா மன்னிப்பு எதிர்பார்க்காதுன்னா இப்போ நாங்கள் அப்படி தான் சார் இருக்கிறோம். அண்ணா அந்த அம்மா வண்டியாக திட்டின்னு இருக்குது. ஏய் சீமான் அப்படி இப்படின்னு இருக்குது. இல்லை சார், இன்னொன்று சொல்லியிருக்காங்க, காணொலியில் நீங்கள் இதை பற்றி எங்கேயும் பேசக்கூடாது. அவங்களும் யாருக்கு பேசக்கூடாது. இவர் எங்க பேசுகிறாரு? அந்த அம்மா தாங்க திட்டினுக்குது. ஏதாவது ஒன்று இங்கே இவர் பேசுகிறா வச்சிங்கன்னா, ஏய் போடுறா விஜயலட்சுமிக்கு என்னண்ணா சொல்கிறேன், இந்த மேட்டரை வந்து நீ வச்சு திட்டணும். அது நான் வண்டியாக திட்டுவேன், நீ கவலையப்படாது. என்ன மேட்டர் மட்டும் சொல்லு. இது ஏய் சீமான் நீ வந்து அப்படி சொன்னியாமே பார்த்துக்கோ அப்படின்னு. ரைட்டு ஓகே டிங் டிங் முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னொரு மேட்ரு சார். அந்த சவுண்டுக்கு அர்த்தம் அந்த சவுண்டுக்கு அர்த்தம் இதுங்க. ஒரு சீன் முடிஞ்சோன்னா ஒரு இது கொடுப்பாங்களா டிங் டிங், அது அடுத்த சீன் போகிறது. அந்த மாதிரி சொல்கிறேன். அடுத்து வேறு ஏதாவது ஒரு மேட்டரில் அவர் யாருக்காவது சவால் விட்டுருப்பாரு. ஓகே. கூப்பிடுவா அந்த அம்மாவை. என்ன மேட்ரு, இந்த மேட்ரு திட்டணும். ஏய் சீமான் அவ்வளோதான். அது திட்டி போடுவாங்க. என்ன ஒன்று காது கொடுத்து கேட்க முடியாது. தைரியமாக பப்ளிக்கில் வச்சுட்டு ஒரு நாள் பஸ்ஸில் ஓப்பன் பண்ண ஏய் சீமான் அடுத்த வார்த்தை சொல்லிச்சு பார்த்துங்க. எல்லாம் என்ன பார்க்குறோம். ஐயோ என்ன ஏமா என்னம்மா இது கோபம் இருக்க வேண்டியதான். அதுக்காக இப்படி இல்லாமல் வண்டியாக திட்டுது. அதனால் அந்த அம்மா இதை வந்து இது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த ஆபாசா இதெல்லாம் அவன் கீழே போட்டிருப்பான் மியூட் பண்ணிட்டு கேட்கவும் ஹெட்ஃபோன் உபயோகிக்கவும். ஹெட்ஃபோன்லேயே இப்போ சவுண்ட்லாம் வெளியே கேட்குதுல்ல, அந்த மாதிரி ஹெட்ஃபோனே பிச்சுக்கிற அளவுக்கு திட்டுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு பாவம், அவங்க எதில் கொண்டு போய் நம்ம சேர்க்கறதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு தீர்வு வரணும். இந்த இப்போ கோர்ட்டில் ஆனந்த் வெங்கடேஷ் தானே சோமோட்டை எடுத்து இங்கே வாமா என்ன சொல்லுங்கம்மாண்ணா, ஒன்றும் இல்லை சார்ட்டு போயிட்டாங்க. இப்போ கடைசியாக கேட்குறேன்னு சொல்லுமாண்ணா, ஒன்றும் இல்லை சார் போயிட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் போய் சீமான் அப்படின்னாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இது எனக்கு தெரிஞ்சது தான் நடக்கும். ஏன்னா சட்டன்றது தனிப்பட்ட விஷயங்களை தாண்டி சட்ட ரீதியாக ஒரு நீதிமன்றம் பார்க்கும். அதில் என்ன தீர்வு வரணும் தான் பார்ப்பாங்க. ஓகே. அப்படி பார்க்கும் பொழுது இந்த வீரவசனங்களோ என்னை ஏமாற்றிட்டேன்றத மற்ற விஷயங்களோ தாண்டி இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி கொண்டு, இதே காலகட்டத்தில் நேற்று இந்த மணிகண்டன் அந்த துணை நடிகை வழக்கு வந்துச்சு. அந்த மணிகண்டன் துணை நடிகை வழக்கு கூட பதிவாளரையும் கூப்பிட்டு திட்டிருக்காங்க. ஏன் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ கொண்டு வரீங்கன்னு. அப்போ ஏதோ ஒரு சக்தி அந்த வழக்கை இப்போ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுது. கரெக்டாக அதையும் கண்டுபிடிச்சி கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ நாள் பொறுத்து கொண்டு வரீங்க. இன்னொன்று இதில் என்ன இருக்குது, அது உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படின்ட்டு அவரது மணிகண்டன் இது பண்ணிட்டாங்க. இவங்களது வந்து கிட்டத்தட்ட அதுதான். நீங்கள் ஏன் அந்த காலகட்டத்தில் இது பண்ணல, ஏன் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நீங்கள் பேக் அடிக்கிறீங்க. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது இவர்கள் தரப்புலையும் பேசியிருப்பாங்கல்ல. இது வந்து சீமான் வந்து ஒரு இன்றைக்கி தமிழக அரசுக்கு, ஆளுகின்ற அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கார். அச்சுறுத்தல்னால் வேற இல்லை, அரசியல் ரீதியாக அச்சுறுத்தலாக இருக்கார். அப்போ அவருடைய புகழை குறைக்கிறதுக்கு இதுக்கு வந்து கருவியாக பயன்படுத்துகிறார்கள்ன்ற மாதிரிலாம் கொண்டு போயிருப்பாங்க. இவங்க சைடில் நாங்கள் காம்பன்சேஷன் கூட ரெடின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஓகே. அதனால் மன்னிப்பு கேட்டுங்கன்றப்பாங்க. சாரிம்மா, நம்ம சிஎம் பார்த்தா தெரிஞ்சவன் சாரிம்மா, அஜித் குமாரை போட்டு தெரிஞ்சதே சாரிம்மா, அது மாதிரி சாரிம்மா சாரிப்பா. நாளை பின்ன அந்த சீமான் வந்துச்சுன்னா முடிஞ்சிடும் கதை, இதோட முடிஞ்சிச்சு. ஏய் ஏதோ பேசிக்கிறாருப்பா, கூப்பிட்றா மேடத்தை. மேடம் இனிமேல் அவள் தான் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சு, முடிச்சு விட்டாங்க அப்படின்னு. சார், இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சீமானுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குமா அந்த தம்பிகளுக்கு? மிகப்பெரிய ரிலீஃபுங்க. நீங்கள் இந்த விவகாரம் வந்து கிட்டத்தட்ட நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமே முடிச்சு வச்சுருக்குது. ஒருத்தர் மன்னிப்பு கேளுனாங்க. மன்னிப்பு கேட்கலன்னா அந்த மன்னிப்பை எதிர்பார்க்காதீங்கன்ற மாதிரிலாம் தீர்ப்புடைய நகல் இதெல்லாம் கிடைச்சா தான் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். ஓகே. இது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ரிலீஃப் தான். ஓகே. ஏன்னா இவங்களாம் என்ன சொன்னாங்க, 12ஆம் தேதி மட்டும் வரட்டும், அப்புறம் பாரு இவருக்கு என்ன ஆவராக இருப்பார். அது ஓகே. நீதிமன்றங்கள் அப்படி பார்க்காது. என்ன தான் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னாலும், எப்படி இப்போ விஜய் அந்த இது வந்து பெனால்ட்டி போடுங்க, அந்த வருஷமே போடணும். ஓகே. 5 வருஷம் பொறுத்து போகிறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம், சில ஸ்வீட் பாக்ஸ்களோ இல்லை வேறு ஏதோ விஷயம். அப்போ
இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நடைமுறை என்ன? அந்த வருஷமே அவர் கட்டலைன்னா நீங்கள் சுருக்கி ஆரம்பிச்சு பெனால்ட்டி போடலாம். ஓகே. 5 வருஷம் கழிச்சு போடுறீங்கன்னா வேறு ஏதோ இருக்குது. திடீர்னு ஒரு அதிகாரி முழிச்சிருப்பார், ஏய் விஜய்டா எடு, ஏய் இந்த புலி படத்தில் ஏதோ பிரச்சனை, அதை போடு பெனால்ட்டியை அப்படின்னா அதெல்லாம் சட்டம் கிடையாது. ஓகே. அதனால் அந்த அடிப்படையில் தான் இவங்க போகிறாங்க. ஒருவேளை நீதிமன்றம் கூட தள்ளுபடி பண்ணலாம். அதே மாதிரி தான் இது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் உடனே பண்ணியிருக்கணும். இன்னொன்று நான் பார்த்து பல தடவை அவங்க ஒவ்வொரு தடவை வாபஸ் வாங்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வாபஸ் வாங்கும் பொழுது அவங்களுடைய கோரிக்கை நியாயங்களுக்கு வேல்யூ இருக்காது. நீதிமன்றத்திலும் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகும்போது இவங்க இந்த மாதிரிலாம் பல தடவை இது பண்ணியிருக்காங்க. இல்லை எப்போ தேவைப்படுதோ அப்போ திடீர்னு வர்றாங்க அப்படின்னா இவங்களா வர்றாங்களா இல்லை பின்னணியில் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கவனிக்கலாம். அதனால் இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு தீர்வு என்ன வேணுன்றப்போ கேட்டப்போ கிட்டத்தட்ட ஆனந்த வெங்கடேஷ் உயர்நீதிமன்ற இது கேட்டப்போ அன்றைக்கி ஒரு தீர்வை அவரே சோமோட்டோ எடுக்கும்போது நீங்கள் தீர்வை நோக்கி நகர்ந்துருக்கணும், ஒரு மன்னிப்பு கேட்கணும், இல்லை ஏதோ எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம். அவங்க அதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டாங்க. அப்போ அவர் அந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் வரப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அம்சங்கள்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் முடிச்சு வைங்கப்பா, சும்மா தொல்லையாகுது, ஓகே எங்கள் நேரத்தை வீணடிக்கிறேன்னு எதை சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சிறுபிள்ளைத்தனமாக பண்ண இதுக்கு மறுபடியும் எதாவது பண்ணிங்கன்னா வர வைக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லுவாங்க. 2 பேரையும் கூப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை கிட்டத்தட்ட முடிச்சு வைக்கிற வழியை தான் பார்ப்பாங்க. ஓகே சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி. உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை, தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவத்தின் வழி நடவுங்கள், வள்ளுவத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.